ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காதலில் விழுந்தேன் நாவல் ஸ்டோரியோட அடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் எபிசோட் வரும். தேங்க்யூ. எபிசோட் 296. நிலா சூர்யாவிடம் தன் குடும்பத்தை பற்றி சொல்கிறேன் என்றான். அதற்காக அவளிடம் சரி வா என்னோட ரூமுக்கு போலாம் என்றான் சூர்யா. எதுக்கு என்று அவள் கேட்டாள். ஏய் சும்மாதாம்மா, இங்க உட்காந்து பேசினா மீக்கு மகிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் என்றான் சூர்யா. அவங்க தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது, நம்ம பிளான் அதானே என்றாள் நிலா. ஆமால அதானே பிளான் என்றவன், எப்படியாவது ரூமுக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலான்னு பார்த்தா ரொம்ப உஷாரா இருக்காளே. இரு இதே நீ எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு என் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருக்கணும், அப்போ உன்னை பாத்துக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு நின்ற சூர்யாவை நிலாவின் குரல் கலைத்தது. சார், என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டாள் நிலா. அது ஒன்னும் இல்ல, அவங்க 2 பேரும் தூங்குறாங்க, எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லிடலாம், இப்ப நீ என் கூட வா என்று சொல்லிவிட்டு நிலாவை தன் அறைக்கு அழைத்து சென்றான் சூர்யா. தன் பெட்டில் சூர்யா உட்கார்ந்தான். நிலா அவன் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன், ஏய் ஏன் இன்னும் அப்படியே நிக்கிற, வா வந்து இங்க உட்கார் என்று பெட்டில் தன் அருகில் இருந்த இடத்தை காட்டினான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார் என்றாள் நிலா. அப்புறம் எப்படி உங்ககிட்ட என்னோட ஃபேமிலியை பத்தி சொல்றது, வா இங்க என் பக்கத்துல வந்து உட்காரு, அப்பதான் போன்ல பார்த்து சொல்ல கரெக்டா வரும், இதனால உனக்கு ஒன்னும் ஆயிடாது, வந்து உட்காரு என்றான் சூர்யா. என்று சொல்லிவிட்டு அவன் காட்டிய இடத்தில் உட்கார்ந்தாள் நிலா. தட்ஸ் குட் என்று சொல்லிவிட்டு சார்ஜில் போட்டு வைத்திருந்த தன் போனை எடுத்து அதில் இருந்த தன் ஃபேமிலி போட்டோவை ஓபன் செய்து நிலாவிடம் காண்பித்தான் சூர்யா. அதை பார்த்தவளின் கண்கள் ஆச்சரியத்தில், அதே நேரம் அவளையும் அறியாமல் சந்தோஷத்தில் விரிந்தன. என்ன அப்படி பாக்குற என்று கேட்டான் சூர்யா. இல்ல, உங்க ஃபேமிலியில இத்தனை பேர் இருக்கீங்க என்றாள். ஆமா, ஏன் என்று கேட்டான் அவன். நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஹாஸ்டல் தான், எப்பவுமே தனிமைதான், ஆனா எப்பவுமே உங்க வீடு சந்தோஷமா கலகலப்பா இருக்கும்ல என்றாள் ஏக்கமான குரலில். என்று அவன் சொல்ல, கூட்டு குடும்பமா வாழ்றதெல்லாம் ஒரு வரம், இப்ப உங்களால எனக்கு அந்த வரம் 2 வருஷத்துக்கு கிடைக்க போகுது, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்க போறேன்ல, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் நிலா. அவள் சொன்னதை கேட்டவன், 2 வருஷம் மட்டும் இல்ல, இனி எப்பவுமே இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி, இனி இது உன்னோட குடும்பம், இனி நீயே நினைச்சாலும் இந்த குடும்பத்தை விட்டு போக முடியாது, நீ என் பொண்டாட்டி, இனி எப்பவும் என் கூட தான் இருக்க போற, உன்னையே இருக்க வைப்பேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில், ஆமா நிலா, இனி 2 வருஷம் நீயும் இந்த குடும்பத்துல தான் இருக்க போற, நீ என்னோட வீட்டுக்கு வந்து பாரு, அப்புறம் உனக்கே அங்கிருந்து போக மனசு வராது என்று உள்ளர்த்தத்தோடு சொல்லிவிட்டு சிரித்தான் சூர்யா. நிலா சிரித்து கொண்டே, சரி எனக்கு உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை ஒருத்தரா சொல்லுங்க, ஆமா இதுல உங்க அம்மா அப்பா யாரு என்று கேட்டாள் நிலா. என் அப்பா அம்மாவை பத்தி நான் கடைசியா சொல்றேன், இப்ப என்னோட வீட்டுல இருக்கிற மத்தவங்களை பத்தி கொஞ்சம் சொல்றேன் என்றவன் தனது மொபைலில் இருந்த கிருஷ்ணா மஞ்சு போட்டோவை எடுத்து காட்டினான். இவங்க யாரு என்று அவள் கேட்க, இதுதான் என்னோட அத்தை மாமா, அதாவது மகியோட அப்பா அம்மா என்றான் சூர்யா. நிலா அவன் காட்டிய போட்டோவை ஆசையாக பார்க்க, இது என்னோட மாமா, அவரு பேரு கிருஷ்ணா, ரொம்ப தங்கமானவரு, செம ஜாலியான டைப்பு. இது என்னோட அத்தா மஞ்சு, எங்க அப்பாவோட தங்கச்சி, அவங்களுக்கு என் மேல சின்ன வயசுல இருந்தே தனி பாசம், மகி விட என் மேலதான் உயிரா இருப்பாங்க. நான் சின்ன வயசுல எங்க அத்தை மடி குஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அவங்க மடியில தான் உட்காருவேன். எங்க மாமா என்கிட்ட, அதனடா எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மடி மேலேயே குறியா இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுவாரு என்று சூர்யா சொன்னதும் அதை கேட்டு சிரித்தாள் நிலா. அப்புறம் இவங்களுக்கு 3 பசங்க, மூத்த வந்தா மகி, அப்புறம் ஐரா ஆரா, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் என்று அவன் சொல்ல, ட்வின்ஸா, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா என்று கேட்டாள் நிலா. கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஆரா கொஞ்சம் அமைதியா இருப்பா, பயந்த சுபாவம், ஆனா ஐரா துருதுருன்னு கொஞ்சம் போல்டா இருப்பா என்றான். அப்படியா என்றாள் அவள். ஆமா, அப்புறம் இவங்க தான் என்னோட சீதா பாட்டி, கிருஷ்ணா மாமாவோட அம்மா, எங்க அம்மாவுக்கு பெரியம்மா, என்னோட அப்பாவுக்கு சொந்த அத்தை என்றான். என்று கேட்டுக்கொண்டாள். அப்புறம் இது என்னோட சஞ்சய் சித்தப்பா, அப்பாவோட சித்தப்பா பையன், ஆனா எங்க அப்பாவும் அவரும் கூட பிறந்தவங்க மாதிரி அவ்வளவு பாசமா இருப்பாங்க, சூப்பர் டைப்பு, இப்ப கூட சரியான சாக்லேட் பாய், பொண்ணுங்களை எப்படி அவங்களுக்கு தெரியாம சைட் அடிக்கிறதுன்னு சின்ன வயசுல எனக்கும் மகிக்கும் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் இது என்னோட தமிழ் சித்தி, கிருஷ்ணா மாமாவோட தங்கச்சி, இந்த வயசுலயும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே லவ் தான்
என் சித்தியை விட்டு ஒரு நாள் கூட என் சித்தப்பா பிரிஞ்சிருக்க மாட்டாரு என்றான் சூர்யா. அவன் அப்படி சொன்னதும் நிலாவின் முகம் மலர்ந்தது. அப்ப ரொம்ப லவபிள் கப்பிள்னு சொல்லுங்க என்றாள். ஆமா, இவங்க 2 பேரும் லவபிள் கப்பிள் தான். ஆனா எங்க வீட்ல இதை விட பெரிய ரொமான்டிக் கப்பிள் இருக்காங்க என்றான் சூர்யா. அப்படியா? அது யாரு என்றவள் கேட்க, கண்டிப்பா சொல்றேன், அடுத்து அவங்க தான். அப்புறம் என்னோட சஞ்சய் சித்தப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு சதா. ரொம்ப பக்குவமானவ, தெளிவானவ, கிண்டர் கார்டன்ல வேலை பாக்குறா என்றான். அப்புறம் எங்க வீட்ல ஒரு ரொமான்டிக் கப்பல் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பாவும் அம்மாவும் தான் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் நிலா சூர்யாவை ஆர்வமாக பார்த்தாள். தன் போனில் இருந்த தன் அப்பாவின் போட்டோவை நிலாவிடம் காட்டினான் சூர்யா. அதில் விஜய் கோட் சூட்டுடன் பார்க்க கெத்தாக, அதே நேரம் ரொம்ப அழகாக இருந்தான். இங்க பாரு நிலா, இதோ இவர்தான் எங்க அப்பா. இவர் பேரு விஜய், ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், என்னோட ரோல் மாடல். எனக்கு அவர் அப்பா மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட என்றான். சார், உங்க அப்பா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு என்றாள் நிலா யதார்த்தமாக. அவள் அப்படி சொன்னது சூர்யாவிற்கு கடுப்பானது. அடி பாவி, ஒரு பொண்டாட்டிக்காரி அவ பக்கத்துல இவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்கிற புருஷங்கார என்னை விட்டுட்டு எங்க அப்பா அழகா இருக்கான்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இதுக்கு தண்டனையா ஒரு நாளைக்கு நீ எனக்கு 100 முத்தம் கொடுக்கற மாதிரி பண்றேன் பாரு என்று மனதிற்குள் முணுமுணுத்தவன் வெளியில் நிலாவிடம், அப்ப நான் ஹேண்ட்ஸமா இல்லையா என்றான் ஏக்கமாக. ஐயோ சார், நான் அப்படி சொல்லல, நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்களும் பார்க்க அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க என்றாள் நிலா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் நல்லா இருக்கனா இல்ல எங்க அப்பா நல்லா இருக்காரா என்று கேட்டான் சூர்யா. அவரு வயசுல அவர் அழகு, உங்க வயசுல நீங்க அழகு, நீங்க 2 பேருமே ஹேண்ட்ஸம் தான். ஆமா, இதுக்கே இவ்வளவு விளக்கம் கேக்குறீங்க என்றாள் நிலா. சும்மாதான் என்றான் அவன். சரி, எனக்கு உங்க அம்மாவை காட்டுங்க என்று கேட்டாள் நிலா. இதோ காட்டுறேன். இதோ இவங்க தான் என்னோட அம்மா, பேரு செம்பா என்றான். செம்பா அந்த போட்டோவில் மஞ்சள் நிற பட்டு புடவை கட்டியிருந்தாள். செம்பாவின் போட்டோவை பார்த்ததும் நிலாவின் உதடுகள் விரிந்தன. உங்க அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள் நிலா. உடனே சூர்யா, ஆமா, எங்க அம்மா ரொம்ப அழகு. நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே எங்க அம்மா அழகுங்கிற கர்வம் எனக்கு நிறைய இருக்கும் என்றான். ஏன் அப்படி என்று அவள் கேட்க, ஏன் அப்படின்னா, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்துல எங்க அம்மா மாதிரி ஒரு அழகான பொண்ண பார்த்ததே இல்ல என்றான். அவன் அப்படி சொன்னதும் நிலாவின் முகம் வாடியது. அதை கவனித்த சூர்யா, ஹேய், என்னாச்சு, ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட என்றான். ஒன்னும் இல்ல என்றாள் நிலா. அப்ப சரி, இப்ப வரைக்கும் 2 பேரும் செம்ம ரொமான்டிக் கப்பிள். எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட செம்மையா லவ் டைலாக் எல்லாம் பேசுவாரு. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மானா ரொம்ப உயிர். அதே மாதிரி எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பானா ரொம்ப உயிர். 2 பேரும் ரொம்ப ஆத்மார்த்தமான தம்பதிகள். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கூட அவங்கள மாதிரி சந்தோஷமா வாழணும்னு பொறாமையா இருக்கும் என்றான் சூர்யா. அப்படியா என்று கேட்டுவிட்டு சிரித்த நிலா, ஆமா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க வேற யாரும் இல்லையா என்று கேட்டாள். இல்ல நிலா என்றான். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னதை பார்த்தா உங்க அம்மாவும் அப்பாவும் பண்ணின ரொமான்ஸுக்கு இந்நேரம் 10-15 குழந்தைங்க பெற்றிருக்கணுமே என்றாள். நீ சொல்றது உண்மைதான். ஆனா நான் பிறக்கும் போது எங்க அம்மா பிரசவ வலியில துடிச்சு அழுததை பார்த்து எங்க அப்பா இனிமே நமக்கு குழந்தையே வேண்டாம், இந்த ஒரு குழந்தையோட நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டாராம். எங்க அம்மா கூட ஒரு பெண் குழந்தைய பெத்துக்க ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஆனா எங்க அப்பா பிடிவாதமா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாராம். இது எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போது அடிக்கடி சொல்வாங்க என்றான் சூர்யா. அப்படியா? அப்போ உண்மையிலேயே உங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம்தான் என்றாள் நிலா. ஆமா நிலா, எங்க அம்மா மேல அவருக்கு அவ்வளவு லவ். இப்பவும் 2 பேரும் லவ் பண்றாங்க என்றான் சூர்யா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கண்டிப்பா அவங்கள நேர்ல பார்த்தே ஆகணும் போல இருக்கு என்றாள் அவள். அதான் நீயே நாளைக்கு அவங்கள பார்க்க போறியே. அப்புறம் நிலா, நம்ம ஃபேக் மேரேஜை பத்தி வீட்ல யாருக்கும் தெரியாது. அதனால நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. எங்க வீட்ல எல்லாரையும் சமாளிச்சிடலாம். ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் டேஞ்சரானவரு. அவர்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், புரிஞ்சுதா என்றான் சூர்யா. என்றாள் நிலா. பேச்சு சுவாரஸ்யத்தில் சூர்யாவும் தானும் நெருங்கி உட்கார்ந்திருப்பதை மறந்தே போனாள் நிலா. இருவரின் கைகளும் ஒன்றோடொன்று உரசி கொண்டிருந்தன. பேசும்போது சூர்யா இடையிடையே அதையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவளுடன் அப்படி நெருங்கி உட்கார்ந்திருப்பது சூர்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. இரவு 8 மணி. ராசியின் போன் ஒலித்தது. அவளின் சீஃப் டாக்டர் தான் கால் செய்திருந்தார். போனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தவள், ஹலோ, சொல்லுங்க டாக்டர் என்றாள். ராசி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மனைவி ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு முடியல. அவங்கள
வீட்லயே வச்சு கவனிச்சுக்க ரொம்ப பொறுப்பான ஒரு நர்ஸ் வேணும்னு என்னோட ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. அதனால நான் உன்னோட பேரை அவருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். நீ நாளையில இருந்து இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கவனமா பாத்துக்கணும் என்றார். ஓகே டாக்டர் என்றாள் ராசி. அது ரொம்ப பெரிய இடம் ராசி, அதான் உன்னை அனுப்புறேன். இதுல உன் பேரு மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலோட பேரும் அடங்கி இருக்கு. சோ ரொம்ப கவனமா நடந்துக்கணும். நான் அட்ரஸ் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன், பார்த்து பத்திரமா நடந்துக்க என்றார் டாக்டர். ஓகே சார் என்றதும் தேங்க்ஸ் ராசி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் அவர். போன் கட் ஆனதும் யாருக்கா போன்ல என்று கேட்டான் ரகு. சீஃப் டாக்டர் ரகு என்று அவள் சொல்ல, என்னவா என்றான் அவன். ஒரு பேஷண்ட அவங்க வீட்டுல வச்சு பாத்துக்கணுமா, அதுக்கு என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களாம். எனக்கு நாளையில இருந்து அவங்கள பாத்துக்கிற வேலை, அத சொல்லதான் டாக்டர் சார் கால் பண்ணிருக்காரு என்றாள். ஏங்கா, நான் தான் இப்ப கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, பேசாம நீ வேலையை விட்டுட்டு என் கூட பெங்களூர் வந்துறேன். நாம அங்கேயே செட்டில் ஆயிடலாம். நானும் இங்க மாசம் மாசம் வர வேண்டியதில்ல, நீயும் இங்க தனியா கடந்து கஷ்டப்பட வேண்டியதில்ல என்றான் ரகு. இல்ல ரகு, நான் என்னோட மன அமைதிக்காக தான் இந்த வேலையவே பாக்குறேன். இந்த வேலை மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கும் செத்துருப்பேன். இந்த வேலை என்னோட மன கஷ்டத்துக்கான ஒரு மருந்து என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள் ராசி. ஆரா தனது அறையில் விளக்கு கூட போடாமல் பெட்டில் படுத்து கிடந்தாள். ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்ததில் இருந்து அறைக்குள்ளேயே தஞ்சம் இருந்தாள். நந்தா அவளிடம் நடந்து கொண்டதை பற்றி நினைக்கும் பொழுது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அவர் எப்படி என்கிட்ட அப்படி நடந்துக்கலாம்? லவ் பண்றேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என் கையை பிடிச்சு இழுத்தாரே, இது தப்பில்லையா? அப்ப அவர் என்கிட்ட தப்பான நோக்கத்தோட தான் பேசினாரா, இல்ல நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அவர் மேல தப்பு இல்லாட்டி இந்நேரம் எனக்கு அதை நிரூபிச்சிருக்கலாமே. சாரின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாமே. என் நம்பர் தான் அவர்கிட்ட இருக்கே, அப்புறம் என்ன? ஆனா அவர் அனுப்பல என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் போனின் வாட்ஸ்அப் மெசேஜ் டோன் கேட்டது. யார் என்று எடுத்து பார்த்தாள். அது நந்தாவின் நம்பர் என்று தெரிந்தது. அதில் சாரி என்று மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்ததும் இதுவரை அவன் மீது இருந்த வருத்தம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. அடுத்த நொடி மீண்டும் சாரி, நான் வேணும்னு அப்படி பண்ணல என்று மீண்டும் ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்ததும் அவளின் முகம் மலர்ந்தது. உடனே இட்ஸ் ஓகே என்று ரிப்ளை செய்தாள். அடுத்த நொடி நான் இப்ப கால் பண்ணலாமா என்று மெசேஜ் அனுப்பினான் நந்தா. அவளும் என்றே பதில் அனுப்பினாள். அடுத்த நொடி நந்தாவின் எண்ணிலிருந்து கால் வந்தது. ஆரா அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் அதை அட்டன் செய்யவில்லை. முதல் முறை போன் முழுவதும் ரிங் ஆகி கட்டானது. எபிசோட் 297. நந்தா ஆராவிடம் மன்னிப்பு கேட்டு மெசேஜ் செய்தவன் அவளிடம் அனுமதி கேட்டு அவளுக்கு போன் செய்தான். முதலில் ஆரா போனை எடுக்கவில்லை. அடுத்த ஒரு நிமிடம் கழித்து அவளின் போன் மீண்டும் ரிங் ஆனது. இம்முறை அதை அட்டன் செய்து காதில் வைத்தவள் பேசாமல் அமைதியாக இருந்தாள். எதிர்முனையில் இருந்த நந்தா தயக்கமாக ஹலோ என்றான். என்று பதில் சொன்னாள் ஆரா. ஆரா தேங்க் காட். ஏன் முதல்லயே போன் எடுக்கல என்று கேட்டான் நந்தா. அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஏன் ஆரா, என்கிட்ட பேச மாட்டியா? இன்னைக்கு நடந்ததை வச்சு நான் தப்பானவன்னு முடிவு பண்ணிட்டியா என்றான் நந்தா. அவன் குரலில் அத்தனை கவலை தெரிந்தது. அதை ஆராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே இல்ல அப்படி இல்ல என்றாள் வேகமாக. அப்புறம் ஏன் ஆரா என் கூட பேச மாட்டேங்கிற? எனக்கு தெரியும் ஆரா, நீ என்ன தப்பானவன்னு நினைச்சிருப்ப. நானும் இன்னைக்கு உன்கிட்ட அந்த மாதிரி தானே நடந்துகிட்டேன். ஆனா நான் வேணும்னே செய்யல ஆரா. நீ ஓட போறியேன்னு உன்னை தடுக்கதான் நான் அப்படி பண்ணினேன். மத்தபடி உன் கையை பிடிக்கணும், உன் இடுப்பு தொடணும்னு நான் பிளான் பண்ணி எதுவும் செய்யல. சாரி ஆரா என்றான். பரவாயில்ல என்றாள் ஆரா. என்ன மன்னிச்சிட்டியா என்று அவன் கேட்க என்றாள் அவள். ரொம்ப தேங்க்ஸ் ஆரா. நீ இங்கிருந்து போனதுல இருந்து நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டியோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்ப உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு என்றான் நந்தா. என்ன மன்னிச்சுக்கோங்க, நானும் உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டேன் என்றாள் ஆரா. பரவாயில்ல ஆரா என்று நந்தா சொல்ல, இல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, மன்னிச்சிட்டீங்களா என்று கேட்டாள். ஆரா என்றான் நந்தா. ஐ லவ் யூ ஆரா என்றான். ஐ லவ் யூ ஹீரோ சார் என்றாள் அவளும். எனக்கு உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல. உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. இது வரைக்கும் எனக்கு இனிமையா இருந்த என்னோட தனிமை இப்ப ரொம்ப கொடுமையா தெரியுதாரா. ஐ மிஸ் யூ டி என்றான் நந்தா. ஐ டு மிஸ் யூ ஹீரோ சார் என்றாள் அவள். அதே நேரம் பேங்காக்கில் இரவு அனைவரும் சாப்பாட்டை முடித்துவிட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்தனர். நிலா தன் கையில் இருந்த ரிங்கையே பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யாவோ நிலாவையே கவனித்துக் கொண்டிருந்தான். அவர்களை மீ கவனிக்கத்தான் செய்தாள். உடனே மகியிடம் அவர்களை கஞ்சாடை காட்டினாள். மகியும் அதை புரிந்து கொண்டான்.
பிறகு நிலாவிற்கும் சூர்யாவிற்கும் தனிமை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து மீயும் மகியும் கார்டனில் நடக்கப் போவதாக சொல்லிவிட்டு வெளியில் சென்றனர். நிலாவும் சூர்யாவும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தனர். தன் விரலில் இருந்த அந்த ரிங்கை மெய் மறந்து ரசித்துக் கொண்டிருந்தாள் நிலா. அவள் முகத்தில் தெரிந்த ரசனையை பார்த்த சூர்யா, நிலா என்று அவளை அழைத்தான். என்று அவள் கேட்க, உனக்கு இந்த கல்யாணம் கஷ்டமா இருக்கா என்று கேட்டான். இல்ல என்று அவள் சொல்ல, இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா, ஆக்சுவலா நம்ம ஃபேக் மேரேஜ் பண்ணிக்க தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்படி நமக்கு உண்மையிலேயே மேரேஜ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கண்டிப்பா உனக்கும் அப்படிதான் இருக்கும். அத பத்தி கேக்குறேன் என்றான் சூர்யா. என்ன சார் சொல்றீங்க? உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சா என்றாள் நிலா. ஆமா, நமக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுதானே என்றான் சூர்யா. நிலா அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் அவனை பார்த்தாள். ஆமா நிலா, என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? நாம 2 பேரும் இப்ப பேங்காக்ல இருக்கோம். இந்த ஊரு முறைப்படி ஒரு பொண்ணு பையனும் வெட்டிங் ரிங் மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா நம்ம 2 பேரும் தான் வெட்டிங் ரிங் மாத்திக்கிட்டோமே. அப்ப இது உண்மை கல்யாணம் தானே? இன்னையில இருந்து நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே என்றான் சூர்யா. அவன் சொன்னதை கேட்டு அரண்டு போய்விட்டாள் நிலா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒன்னும் உண்மை கல்யாணம் இல்ல. இப்படி நம்ம ரிங் மாத்தினதுனால உடனே நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவோமா? நம்ம கலாச்சாரப்படி தாலி கட்டினாதான் புருஷன் பொண்டாட்டி என்று அவனுக்கு அவசரமாக பதில் சொன்னாள் நிலா. அவள் பதட்டமாக இருந்தாள். அவள் கண்கள் கலங்கியது. அதை பார்த்த சூர்யா, ஹே நிலா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? கூல், நாம இத பத்தி இனிமே பேச வேணாம், ஓகே என்றான். என்று தலையசைத்தாள் நிலா. சூர்யா திரும்பவும் நிலா என்றான். என்று அவள் கேட்க, ஆமா, ஏன் உன் கையில கிடக்கிற அந்த ரிங்கையே முறைச்சு பார்த்துட்டு இருந்த என்று கேட்டான். அது ஒன்னும் இல்ல சார், இந்த ரிங் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்றாள். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அந்த ரிங் ஒன்னும் அவ்வளோ அழகா இல்ல என்றான் சூர்யா. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பாருங்க இந்த ரிங் எவ்வளோ அழகா இருக்குன்னு. உண்மையிலேயே நீங்க சூப்பரா செலக்ட் பண்றீங்க என்றாள் நிலா. ஆமா நிலா, என் செலெக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். ஆமா, அந்த ரிங் அவ்வளோ அழகாவா இருக்கு என்று அவன் கேட்க, ஆமா சார் என்றாள் நிலா. அப்படியா? எங்க உன் கையை காட்டு, நான் பாக்குறேன் என்று கேட்டான் சூர்யா. இங்க பாருங்க என்று தன் கையை அவனிடம் நீட்டினாள் நிலா. அவள் மோதிரம் அணிந்திருந்த கையை உற்று பார்த்தவன், நிலா நீ சொல்றது உண்மைதான். ஆனா நான் இந்த ரிங்கை சூஸ் பண்ணும்போது அது பார்க்க கொஞ்சம் தான் அழகா இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஏன் தெரியுமா என்று அவன் கேட்க, ஏன் என்றாள் அவள். ஏன்னா இது இப்போ உன்னோட கை விரல்ல இருக்கிறதுனாலதான் இவ்ளோ அழகா இருக்கு. உன்னோட அழகோட சேர்த்து அதுவும் அழகா தெரியுது. என்ன நான் சொல்றது சரிதானே என்றான் சூர்யா. அவன் அப்படி சொன்னதும் அதிர்ந்த நிலா ஆச்சரியமாக அவன் முகத்தை பார்த்தாள். அப்போது சூர்யா அவளின் கண்களை பார்த்தான். அப்பா, என்ன கண்ணுடா இது, பார்க்கும்போதே ஆளை இப்படி மயக்குது. கடவுளே, ஏன்பா இப்படி பண்ற? இவளை கொஞ்சம் முன்னாடியே என் கண்ணுல காமிச்சிருக்கலாமல. இப்ப பாரு, எனக்கு முகம் தெரியாத வில்லன் ஒருத்தன் இருக்கான். இவ மனச மாத்தி என்ன லவ் பண்ண வைக்கணும், அவனை வேற சமாளிக்கணும் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே அவள் கண்களை உற்று பார்த்தான். இருவரின் கண்களும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டன. அவளின் காந்த விழியின் அழகில் தன்னையே மறந்தான் சூர்யா. அதில் இருக்கும் கண்மணிக்குள் தானும் ஐக்கியமாகிவிடக் கூடாதா என்று தோன்றியது அவனுக்கு. அவன் தன்னையே மறந்து அதன் அழகில் லயித்து கிடந்தான். அதே நேரம் அவனின் வசீகரமான முகத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் நிலா. இவன் ஏன் இவ்வளவு வசீகரமா இருக்கான்? இவன் என்னோட வாழ்க்கையில முன்னாடியே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனை விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்தாள். அவனின் கூர்மையான கண்கள் அவளை என்னவோ செய்தது. அது அவளின் ஆழ் மனதில் ஊடுருவி அதற்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நினைப்பது புரிந்தது அவளுக்கு. அவனின் எடுப்பான மூக்குக்கு கீழே அழகாக ட்ரிம் செய்யப்பட்டிருந்த மீசையும் அதை உரசிக் கொண்டிருந்த அவனின் தடித்த உதடுகளை பார்த்ததும் அவன் தன்னை முத்தமிட்ட தருணங்கள் தான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் ஒவ்வொரு முறையும் முத்தமிடும் போதும் அவள் இதழை தன் இதழால் அவன் கையாண்ட விதத்தை நினைத்து பார்க்கும்போது ஏதோ முன்பின் தெரியாதவள் மீது தோன்றும் இச்சையால் கொடுக்கும் காம முத்தம் போல அது இல்லை. நீண்ட நாள் கசிந்துருகிய காதலித்த காதலியின் இதழை சுவைப்பது போல அந்த முத்தத்தில் அத்தனை ரசனை, அத்தனை மென்மை, அத்தனை காதல். அதை நினைக்கும் போதே அவள் கண்கள் மூடிக்கொண்டன. தன் தலையெழுத்தை நினைத்து அவளின் உள்ளம் குமுறியது. அவள் தன் கண்களை மூடியதும் தடையில்லாமல் தயக்கமில்லாமல் அவள் முகத்தை உற்று பார்த்தான் சூர்யா. களங்கமில்லாத பால் நிறம் மாறாத பௌர்ணமி நிலவை போல இருக்கும் அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு இவள் என்னவள் என்ற கர்வம் வந்தது. அதே நேரம்
பிங்க் நிறத்தில் புதிதாய் பூத்த ரோஜாவை போல இருந்த அவளின் உதடுகள் துடிப்பதை பார்த்ததும் புரிந்து கொண்டான் அவளின் மனதின் தவிப்பு என்னவென்று, அவளுக்குள் ஓயாமல் அடித்துக் கொண்டிருக்கும் புயல் என்ன என்று, அவள் தன் உணர்வுகளுடன் போராடி கொண்டிருக்கிறாள் என்று. அவள் மனதில் இது உண்மையான கல்யாணமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்ற எண்ணம் தோன்றியது. அவள் ஆழ்மனதில் ஒரு ஓரத்தில் சூர்யாவின் மீது இருந்த ஈர்ப்பு ஒரு நொடி எட்டி பார்த்தது. எனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு, ஆனாலும் என்னால அவர் கூட வாழ முடியாது. ஏன் இவன் என்னோட வாழ்க்கையில முன்னாடியே வராம போனா? என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாம காலத்தோட கட்டாயத்தால நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு நரக மாதிரி இருக்கு என்று எண்ணி வருந்தினாள். அவள் மனதிற்குள் தன்னுடனான இந்த திருமணத்தை நினைத்து கவலைப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட சூர்யா மனதிற்குள், சாரிடி, என்னாலதான் நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. நேத்து வரைக்கும் வேற ஒருத்தனை விரும்பின உன்கிட்ட இன்னைக்கு நான் தான் உன் புருஷன்னு நான் சொன்னா அது உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு புரியும். என்னை மன்னிச்சிரு நிலா, எனக்கு நீ வேணும், இது தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனாலும் உன்னை இழக்க நான் விரும்பல என்று நினைத்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவனையும் மீறி அவன் கைகள் அவள் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தன. தன் தலையில் ஆறுதலாக அவன் கை வைத்து தடவியதை உணர்ந்தவள் சட்டென தன் கண்களை திறந்தாள். அவள் கண்கள் கலங்கி அதில் நீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. அதை பார்த்தவன், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ இல்ல உன்னோட மனசை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இது நிரந்தரம் இல்ல, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப இந்த கண்ணீருக்கு நான் தான் காரணம், சாரி நிலா என்றான் சூர்யா கவலையோடு. உடனே நிலா, இல்ல சார், நீங்க எதுவும் பண்ணல, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நான் சும்மா என்னோட விதியை நினைச்சு அழுதேன், அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று சொல்லிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டாள். நிலா சூர்யாவுடன் தன்னால் வாழ முடியாது என்ற வருத்தத்தில் அழ, சூர்யாவோ அவள் ஆதியை நினைத்து அழுகிறாள் என்று நினைத்து வருந்தி கொண்டிருந்தான். நிலா அழுததையும் சூர்யா அவளுக்கு ஆறுதல் சொன்னதையும், வெளியில் பனி அதிகமாக இருப்பதால் வீட்டிற்குள் சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டு வந்த மீயும் மகியும் கதவருகே நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தனர். மீக்கு நிலாவின் இந்த மாற்றம் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. தன் தோழியின் எதிர்காலத்தை பற்றி இதுவரை அவள் மனதிற்குள் இருந்த பாரம் இப்போது குறைவது போல உணர்ந்தாள். அவளைப் போல மகியும் சூர்யாவிடம் இருக்கும் இந்த மாற்றத்தை நினைத்து மனதிற்குள்ளேயே சந்தோஷப்பட்டான். அனுவால் அவன் மனதில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளால் திருமணத்தின் மீது பிடிப்பு இல்லாமல் இருந்த தன் நண்பன் இன்று தன் மனதிற்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை நினைத்து நிம்மதியாக இருந்தான். ஆனாலும் அவன் மனதிற்குள் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்தது. நிலா ஆதிங்கிற பையனை விரும்புறான், ஆனா எப்படி சூர்யாவை திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இத்தனைக்கும் சூர்யாவை அவளுக்கு பிடிக்காது. அப்புறம் இந்த திடீர் கல்யாணத்துக்கு என்ன அவசியம்? சூர்யா சந்தோஷமா இருக்கான், நிலாவோட முகம் சந்தோஷமா இல்ல. ஒருவேளை இந்த பையன் அவளை மிரட்டி கல்யாணம் பண்ணிருப்பானோ? இல்ல இருக்காது. நிலா ரொம்ப போல்டான பொண்ணு, அவனோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. அப்புறம் வேற என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இந்த பையன் அவளை கெடுத்து போட்டானோ? அதனால வேற வழி இல்லாம அவ இவனை கல்யாணம் பண்ணிருப்பாளோ? கடவுளே, அப்படிதான் நடந்திருக்கும் போல என்று தனக்குள் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு நின்றிருந்தான். வாசலில் நின்று கொண்டிருந்த மெய்யையும் மகியையும் பார்த்த சூர்யா, ஏன் 2 பேரும் அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்றான். அவன் குரலில் சுய நினைவுக்கு வந்த மீயும் மகேஷும், ஒன்னும் இல்ல சும்மாதான் என்று கோரஸாக சொல்லிவிட்டு உள்ளே வந்தனர். மீ உள்ளே வந்ததும் நிலா அவளிடம், மீ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், நீ வரியா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்த மீ, எனது தூக்கம் வருதா? ஏய், உனக்கு காலையில தான் மேரேஜ் ஆச்சு, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, நீ சூர்யா சார் கூட அவர் ரூம்ல தான் இருக்கணும், அதை விட்டுட்டு என்ன கூட தூங்க கூப்பிடுற என்றாள். உடனே மகியும், அதானே நிலா, இன்னைக்கு உனக்கும் சூர்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட், அதான் மறந்துட்டியா என்றான். அவர்கள் சொன்னதை கேட்டு நிலா அதிர்ந்தாள். சூர்யாவோ மனதிற்குள் சிரித்து கொண்டான். ஆனால் வெளியில் தானும் அதிர்ச்சியாக இருப்பது போல முகத்தை வைத்துக் கொண்டான். நிலா சூர்யாவிடம், சார் இதென்ன இவங்க இப்படி சொல்றாங்க? அவங்க 2 பேரும் நம்மள ரூமுக்குள்ள பிடிச்சு தள்ளி விடுறதுக்குள்ள உண்மையை நீங்களே சொல்லிடுங்க சார், இல்லாட்டி நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் என்று தன் கண்களாலேயே கெஞ்சினாள். அதை புரிந்து கொண்ட சூர்யா, நான் இருக்கேன், கவலைப்படாத என்பது போல கண்ணாலேயே நிலாவுக்கு ஆறுதல் சொன்னவன் மகியை அழைத்தான். டே மகி என்றவன் பேச வர, என்னடா என்றான் மகேஷ். உங்க 2 பேர்கிட்டயும் நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்றான் சூர்யா. சூர்யா அப்படி சொன்னதும் மகியும் மீயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சூர்யா பேச ஆரம்பித்தான். நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு எங்களுக்குள்ள நடந்தது உண்மையான கல்யாணம் கிடையாது, அது ஒரு ஃபேக் மேரேஜ், சொல்லப்போனா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் மீக்கு அதிர்ச்சியாக இருந்தது, மகிக்கும் ஷாக்காக இருந்தது. ஒரே நேரத்தில், என்னது
கான்ட்ராக்ட் மேரேஜா என்று அதிர்ச்சியாக கேட்டனர். எபிசோட் 298. சூர்யா மீ மற்றும் மகேஷிடம் தனக்கும் நிலாவிற்கும் நடந்தது உண்மையான திருமணம் இல்லை என்றும் கான்ட்ராக்ட் திருமணம் என்றும் சொன்னான். அதை கேட்டு இருவரும் அதிர்ச்சியாகி, என்னது கான்ட்ராக்ட் மேரேஜா என்று கேட்டனர். ஆமா, இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் என்றாள் நிலா. மீக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. உடனே மகியின் தோளில் சாய்ந்தாள். இவ ஒருத்தி ஆனா உனா மயங்கி மயங்கி மேல சாஞ்சுக்கிட்டு, நான் நல்ல மூட்ல இருக்கும்போது விழுந்தாலும் பரவாயில்ல. அது சரி, இவங்க சொல்றதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. பாவம், இந்த பச்சை புள்ள எப்படி தாங்கும் என்றவன் சூர்யாவை பார்த்து, டேய், ஒரு நாளைக்கு எத்தனை ஷாக் தாண்டா குடுப்பீங்க என்று சொல்லிவிட்டு மீயின் கன்னத்தில் தட்டினான். மீ மீ என்று அவன் அழைக்க, என்றாள் அவள். எழுந்திரு என்று சொல்லிவிட்டு அவளை அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்தான் மகி. இது கனவா இல்ல உண்மையா என்று அவள் கேட்க, இன்னும் நீ தூங்கவே இல்ல, தூங்கினாதானே கனவு வரும், இது உண்மைதான் என்றான். அப்ப என் நிலாவுக்கு கல்யாணம் ஆகலையா என்று வருத்தமாக கேட்டுக்கொண்டே தன் நிலாவை பார்த்தாள் மீ. நிலா அவளிடம் மீ என்று ஏதோ சொல்ல வர அவளை பார்த்து முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன் உயிர் தோழி தன் மீது கோவப்படுவதை நிலாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே நிலா, மீ நான் சொல்றது கேளுடி என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் மீ குறுக்கிட்டாள். நீ என்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? நீ பார்த்திருக்கிற வேலை எவ்வளவு பெரிய தப்பான வேலை தெரியுமா? இதனால உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகலாம். உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மனசு ரொம்ப வலிக்குது நிலா. என் நிலா என்னை ஏமாத்திட்டா என்று சொல்லிக்கொண்டே முகத்தை திருப்பிக் கொண்டாள் மீ. ஏய் மீ, அப்படி சொல்லாதடி. நான் பண்ணது தப்புதான். உன்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்க கூடாது. ஆனா என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சுக்கடி என்று கெஞ்சி கொண்டிருந்தாள் நிலா. இனிமே என்கிட்ட பேசாத. எப்ப நீ என்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு வேலையை பார்த்தியோ அப்பவே நம்ம நட்பு கலங்கப்பட்டு போச்சு. இனி நான் உன்னோட பர்சனல் லைஃப்ல தலையிட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த உரிமை இல்ல. நான் யாரு உன்னோட வாழ்க்கையில முடிவெடுக்க? எனக்கு என்ன உரிமை இருக்கு என்று சொல்லிவிட்டு கண் கலங்கினாள் மீ. அவள் சொன்னதை கேட்டதும், நான் பண்ணினது தப்புதான். அதுக்காக என்ன வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கடி. ஆனா என் கூட பேசாம மட்டும் இருக்காதடி என்று சொல்லிவிட்டு மீயின் 2 கைகளையும் பிடித்து தன் 2 கண்ணத்திலும் அடித்து கொண்டாள் நிலா. உடனே மீ வெடுக்கென்று தன் கைகளை பிடுங்கிக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். தன் தோழி தன்னை வெறுக்கிறாள் என்பதை நிலாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீயின் மடியில் முகம் புத்தித்து அழ ஆரம்பித்தாள் நிலா. இதையெல்லாம் சூர்யாவும் மகியும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். மகிக்கு நிலாவை பார்க்க பாவமாக இருந்தது. அதே நேரம் மீயின் மீது அவனுக்கு கோபம் வந்தது. பாவம் நிலா, அதான் இவ்ளோ கெஞ்சறாள்ல, ரொம்பதான் பண்றா இந்த மீ. நிலாவுக்கு ஆறுதல் சொல்லாம இவ வேற மேல மேல அவளை கஷ்டப்படுத்துறா என்று நினைத்து கொண்டிருந்தான். அதே நேரம் சூர்யாவிற்கோ நிலா அழுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் மீ மற்றும் நிலாவின் நட்புக்கு இடையில் அவன் நுழைய விரும்பவில்லை. அதனால் அமைதியாக இருந்தான். ஆனாலும் என்னோட நிலாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னாலதான் அவ மனசளவுல இவ்வளவு கஷ்டப்படுறா என்று நினைத்து வருந்தினான். மீக்கு நிலா அழுவதை தாங்க முடியவில்லை. தரையில் விழுந்த மீனை போல துடித்துக் கொண்டிருந்தாள். இருந்தாலும் தன்னை சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தன்னால் முடிந்தவரை அழுத நிலா, என் மேல இறக்கப்பட மாட்டியாமே? என் கூட பேச மாட்டியாமே? மீ பேசுடி, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அடி. நீயும் இல்லாட்டி நானாத ஆயிடுவண்டி மீ என்று சொல்லி நிலா அழுததும் மீயின் பிடிவாதம் ஆட்டம் கண்டது. நிலா என்று கத்திக்கொண்டே அவள் முகத்தை தன் கைகளில் தாங்கியவள், இன்னொரு வாட்டி உன் வாயிலிருந்து அனாதைங்கிற வார்த்தை வந்துச்சு உன்னை கொன்னுடுவேன் என்று சொன்னதும் நிலா மீ என்று அழைக்க, மீயோ நிலா என்று உணர்ச்சி பொங்க அழைக்க தோழிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்துக் கொண்டனர். சாரி மீ, என்ன மன்னிச்சிருடி என்று நிலா மீண்டும் மன்னிப்பு கேட்டாள். பரவாயில்ல நிலா, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்றாள் மீ. என் மேல கோபம் போயிடுச்சா என்று நிலா கேட்க, எனக்கு உன் மேல கோபம் இல்லடி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கம், அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு நிலாவின் கண்களை துடைத்து விட்டாள் மீ. தோழிகள் இருவரும் சமாதானமாயினர். நிலாவும் மீயும் தங்கள் அறைக்கு சென்றனர். அப்போதுதான் சூர்யாவிற்கும் மகிக்கும் நிம்மதியாக இருந்தது. டே சூர்யா, என்னடா அதெல்லாம்? எதுக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்? இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே உன்னோட லைஃப் இப்படி போச்சுன்னு அத்தை ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நினைச்சு பாத்தியா என்றான் மகி. உடனே சூர்யா, டே மகி, எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது. அம்மா மனசு கஷ்டப்படும், அதை என்னால தாங்கிக்கவே முடியாது என்றான். அது சரி, இப்படி யோசிக்கிறவ அப்புறம் ஏன் இப்படி ஒரு வேலையை பார்த்த என்று கேட்டான். டேய், என்னோட சூழ்நிலை உனக்கு தெரியாதா? அந்த அனு அங்க என்னை எப்ப அவமானப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கா.
என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட இந்த வெளி உலகத்துக்கு காட்ட சொல்லி சவால் விட்டுருக்கா. மீடியா இப்ப இந்த விஷயத்தை தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப வேற வழியே இல்ல. நான் இப்பவே ஒரு பொண்ண எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு போய் நிறுத்தி இவ தான் என்னோட மனைவின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இது வரைக்கும் எந்த பெண்ணையுமே பிடிக்காது எனக்கு இப்ப நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஜென்மத்துல இவ தான் எனக்கானவன் என் மனசு சொல்லுச்சு. ஆனா அவ வேற ஒருத்தனை விரும்புறா. இவளை விட்டா இனி எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச வேற ஒரு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நிலாவை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்புறம் அந்த அணு, அவ சொன்னதுதான் உண்மைன்னு எல்லாரையும் முழுசா நம்ப வச்சிருவா. அதான் வேற வழி இல்லாம நிலா கிட்ட பேசி இந்த அக்ரிமெண்ட் மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சேன். அவளை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக் மேரேஜ், பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது உண்மையான கல்யாணம் தான். கூடிய சீக்கிரம் நிலாவோட மனசை மாத்தி அவளை என் கூட சேர்ந்து வாழ வைக்கணும். அது வரைக்கும் இந்த உண்மை வெளியில தெரியக்கூடாது, புரியுதா என்றான் சூர்யா. மகிக்கு சூர்யாவின் திட்டம் நன்றாக புரிந்தது. ஆனாலும் நிலாவின் நிலைமையை நினைத்து சற்று வருத்தமாக இருந்தது. அதே நேரம் இந்தியாவில் அனுவின் மொபைல் ஒலித்தது. போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ, யாரு என்று அவள் கேட்க, ஹலோ மேடம், நான் நந்தா சாரோட அசிஸ்டன்ட் பேசுறேன் என்று குரல் வர, ஓ நீயா, சொல்லு, என்ன இப்ப கால் பண்ணிருக்க, ஏதோ நியூஸ் இருக்கா என்று கேட்டாள் அனு. ஆமா மேடம், நீங்க எனக்கு ஒரு பொண்ணோட போட்டோவை அனுப்பி அந்த பொண்ணு நந்தா சாரை பார்க்க வந்தா அவங்கள வாட்ச் பண்ணி தகவல் சொல்ல சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு இன்னைக்கு சாரை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. சாரும் அந்த பொண்ணும் அவரோட பிரைவேட் ரூம்ல உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன காஃபி கேட்டாங்க, நானும் உள்ள கொண்டு போனேன். 2 பேரோட முகமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்றாள். குட், இனி அந்த பொண்ணு எப்ப வந்தாலும் அவங்கள வாட்ச் பண்ண, முடிஞ்சா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு எனக்கு உடனே தகவல் சொல்லு என்றாள் அனு. சரி மேடம் என்று அவள் சொன்னதும், இதுக்கான தொகை உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துரும், பாய் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்த அனு அடுத்த நொடியே சத்தமாக சிரித்தாள். அடியே ஆரா, நீயே வந்து சிங்கத்தோட குகைக்குள்ள மாட்டிக்கிட்டியே. நீயும் நந்தாவும் லவ் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா லவ் பண்ணுங்க. நந்தாக்கு மட்டும் அவன் அப்பாவை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை தூக்கி போட்டுருவான். உன்னால அதை தாங்க முடியுமா? கவலைப்படாத, நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா எப்ப சொல்லணுமோ அந்த நேரத்துல கரெக்டா சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு வெறி வந்தவள் போல மீண்டும் சிரித்தாள். அதே நேரம் மயு தன் மொபைலில் மை லைஃப் என்று சேவ் செய்திருந்த எண்ணிற்கு கால் செய்தாள். முதல் தடவை முழுவதுமாக ரிங்காகி கட்டானது. எதிர்முனையில் போனை எடுக்கவில்லை. மீண்டும் அழைத்தாள். அப்போதும் போன் எதிர்முனையில் எடுக்கப்படவில்லை. என்னாச்சு, ஏன் சீனியர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்று அவளுக்கு கவலையாக இருந்தது. ஒருவேளை தூங்கிட்டாரோ, எதுக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணலாம் என்று நினைத்தவள் மீண்டும் அந்த எண்ணிற்கு கால் செய்தாள். இம்முறை எதிர்முனையில் போன் அட்டன் செய்யப்பட்டது. ஹலோ ஹலோ சீனியர் என்று அவள் அழைக்க, என்றான் அவன். அப்பாடா, என்னங்க, நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றேன், ஏன் போன் எடுக்கல என்று கேட்டாள் மயூரி. இதோ பார், நீ கால் பண்ணினதுமே நான் உடனே போன் எடுக்கணும்னு அவசியம் இல்ல என்றான் அவன். ஏங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க என்று கேட்டாள் மயூரி. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன், நீ இப்ப எதுக்கு கால் பண்ண என்று அவன் கேட்க, ஒன்னும் இல்லைங்க, நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வரவே இல்லை. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நானும் ஒரு வாரமா உங்ககிட்ட பேசுறதுக்காக கால் பண்றேன். ஆனா நீங்க எடுக்கவே இல்லை. ஒரு மெசேஜ் கூட வரலையேங்க, அதான் என்று இழுத்தாள் மயு. ஏய், நீ கால் பண்ண நான் எடுக்க மாட்டேங்கிறேன். நீ மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன். உன்னை பார்க்கவும் வரல. அப்படின்னா நான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு தான் அர்த்தம். இது கூட உனக்கு புரியலையா என்ன என்று கேட்டான் அவன். ஏங்க, என் கூட பேச மாட்டீங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று மயூரி கேட்க, நீ தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு அவசரப்பட்டு உன்னை தொட்டுட்டேன், அதான் இப்ப அனுபவிக்கிறேன் என்று எரிந்து விழுந்தான். என்னங்க சொல்றீங்க என்றவள் அதிர, இன்னுமா புரியல? உனக்கு எனக்கு ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்றேன் என்றான் அவன். ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க என்றாள் மயூரி அதிர்ச்சியாக. இதோ பாரு, எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க சாதாரண குடும்பம், நீ பெரிய பணக்காரி. உன்னோட வாழ்க்கை முறை வேற, என் வாழ்க்கை முறை வேற, நமக்குள்ள எப்பவுமே செட் ஆகாது என்றான் அவன். என்னங்க, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம், இந்த பணக்கார வாழ்க்கையும் வேணாம், எனக்கு நீங்க மட்டும் போதுங்க என்றாள் மயூரி. இதோ பாரு, சொன்னா புரிஞ்சுக்க, எனக்கு எங்க வீட்டுல வேற பொண்ணு பாத்திருக்காங்க, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான். அப்ப நம்ம குழந்தை என்றவள் கேட்க, அதை அபார்ட் பண்ணிடு என்றான் அவன். சீ, இப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? நான் இப்ப 4 மாசம், இந்நேரம் குழந்தைக்கு பாதி உருவம் வந்திருக்கும். இப்ப போய் இதை வேண்டான்னு கலைச்சிட சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் மயூரி. அப்ப நீ அந்த குழந்தைய கலைக்க முடியாதுன்னா
அப்புறம் அது காலம் பூரா அப்பா இல்லாம தான் வளரணும், பரவாயில்லையா என்று கேட்டான் அவன். உங்ககிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொன்னப்ப நீதானே நான் எங்க அம்மா அப்பாவோட வந்து உங்க வீட்ல பொண்ணு கேக்குறேன், நீ மாசமா இருக்கிறது தெரிஞ்சா உங்க வீட்லயும் உடனே சம்மதம் சொல்லிடுவாங்க. இப்பவே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அதை யாருக்கும் தெரியாம கலைச்சிருவாங்க. அதனால கொஞ்ச நாள் போகட்டும், குழந்தை பெருசா வந்ததுக்கு அப்புறமா சொன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது, நம்ம குழந்தைய நாம தான் பாதுகாக்கணும், இது நம்ம காதலோட அடையாளம் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்ப அதே வாயால் அதை அடிக்க சொல்றியே என்று கலங்கியபடி கேட்டாள் மயூரி. ஹே, எதுக்கு இப்ப கத்துற? அப்ப எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, இப்ப எனக்கு இன்னொரு தீ பிடிச்சிருக்கு. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க வீட்ல இந்த விஷயத்த சொன்னா குடும்பமானம் போயிடுன்னு எப்படியாவது அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீயும் வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடு என்றான் அவன். ஷீ, வாய மூடுறா பொறுக்கி. என்ன உன்ன மாதிரி உடம்பு கலையறவன் நினைச்சியா? உன்னை போய் நல்லவனை நம்பி ஏமாந்தனே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மயூரி. உன்னை யாருடைய ஏமாற சொன்னா? நான் அதையும் இதையும் சொல்லி உன்னை அடைய நினைச்சேன், நீ அதெல்லாம் நம்புன? நீ உண்மையிலேயே நல்ல பொண்ணா இருந்திருந்தா நான் உன்னை நெருங்கினப்ப பிடிவாதமா மாட்டேன்னு மறுக்க வேண்டியதானே? ஏன் எனக்கு ஒத்துழைச்ச? இதுலயா உன் நடத்த தெரியலையா என்றான் அவன். அடச்சி, என் நடத்தை பத்தி பேசுற அளவுக்கு தகுதி உனக்கு இல்லடா, அயோக்கிய ராஸ்கல் என்றாள் மயூரி. நான் அயோக்கியன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே, வேடி போன வந்துட்டா பெரிய இவளாட்டம் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அவளின் சீனியர். தான் அவனை நம்பி ஏமாந்து விட்டோமே என்று கதறி அழுதாள் மயூ. கடவுளே, இப்படி ஒரு அயோக்கியனை நம்பி என்னோட கற்பையே பறி கொடுத்துட்டனே. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சா என்ன நடக்குமோ? அண்ணன் என்ன கொன்றுவாரு, அம்மாவும் அப்பாவும் அவமானத்துல செத்தே போயிடுவாங்க. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, கடவுளே ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று கண்ணீரில் கரைந்தாள் மயூ. எபிசோட் 299. பேங்காக். காலை 6 மணி. காலையில் தூங்கி எழும்போதே சூர்யாவின் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பரவியது. இன்று நிலாவின் கணவனாக அவனின் முதல் நாள். இன்றுதான் அவன் புதிதாய் பிறந்தது போல உணர்ந்தான். கண்ணாடி முன்பு போய் நின்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். குட் மார்னிங் புது மாப்பிள்ள. என்னடா கல்யாணம் ஆனதும் முகத்துல தனியா கலை வந்துருச்சு? உன் நிலா உனக்கு கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷப்படாத. டே சூர்யா, எப்ப நீ அவ கூட உன்னோட வாழ்க்கையை தொடங்குறியோ அப்பதான் உனக்கு உன் நிலா முழுசா கிடைச்சிட்டுதான் அர்த்தம். அது வரைக்கும் அவ உனக்கு முழுசா சொந்தம் இல்ல. அவளை உன்னோட வழிக்கு கொண்டு வர வேலையை முதல்ல பாரு என்று பேசிக்கொண்டவன் தன் பனியனை கழற்றி தன் உடலை கண்ணாடியில் பார்த்து கொண்டான். அவனின் இடது பக்க மார்பை தட்டி, ஏன் நிலா, நீ எப்பவோ என் மனசுக்குள்ள வந்துட்ட. கூடிய சீக்கிரம் நீயே இங்க ஆசையா தலை வச்சு தூங்குற நாள் வரும் என்று சொல்லிவிட்டு தன் மார்பில் வரைந்திருந்த சூரியன் டாட்டூவை ஆசையோடு தடவி பார்த்தான். பிறகு வாஷ்ரூமிற்குள் நுழைந்து அரை மணி நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியில் வந்தான். அவன் வெளியில் வரும்பொழுது மகி ஹாலில் உட்கார்ந்திருந்தான். அவனை பார்த்த சூர்யா, குட் மார்னிங் மகி என்றான். குட் மார்னிங் சூர்யா, என்ன இன்னைக்கு சார் முகத்துல சந்தோஷம் தாண்டவாடுது என்று கேட்டான் அவன். அது வேற ஒன்னும் இல்ல மகி, இன்னைக்கு நாம ஊருக்கு போக போறோம்ல, அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன் என்றான் சூர்யா. என்னடா சொல்ற, அதுக்குள்ள ஊருக்கு திரும்பி போணுமா என்று மகேஷ் கேட்க, என்னடா வந்த புதுசுல எப்படா திரும்ப இந்தியாவுக்கு போறதுன்னு புலம்பிட்டே இருப்ப, இப்ப அதுக்குள்ள போகணுமான்னு கேக்குற என்று கேட்டான் சூர்யா. ஏன் கேட்க மாட்ட? நீ நாம பேங்காக் வந்த அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்த, இப்ப ஒரு வாரத்துல அவளை பொண்டாட்டியாக்கி ஊருக்கு அழைச்சிட்டு போற. ஆனா நான் அப்படியா? நான் வந்த அன்னைக்கு அவ என்ன பார்த்து சிரிச்சா, இப்ப நான் அவளை பார்த்து சிரிக்கிறேன். இப்ப வரைக்குமே அவ்வளவுதான். என்னால இதை விட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியல. என் ஆளு புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா என்று புலம்பினான் மகேஷ். ஏண்டா இன்னுமா நீ அவகிட்ட மனசு விட்டு பேசல என்று சூர்யா கேட்டதும், இல்ல சூர்யா என்றான் மகேஷ் பாவமாக. அப்ப நைட் 2 பேரும் தனியா கார்டனுக்கு போனீங்களே, அப்ப என்னடா பேசுனீங்க என்று கேட்டான் சூர்யா. நான் எங்கடா அவ கூட பேசினேன், அன்னைக்கு மாதிரி தான் 2 பேரும் கார்டனுக்கு போனோம். இந்த வாட்டி இவளே யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா என்றான். அது சரி என்று அவன் சொல்ல, டே சூர்யா, நான் இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு வரனே. என்னோட ஆளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அவ வாயால அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டா அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேன் என்றான் மகேஷ். ஒருவேளை நீ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா அப்புறம் அவளை இங்கே விட்டுட்டு ஊருக்கு வந்துருவியா என்று கேட்டான் சூர்யா. கஷ்டம்தான்டா என்றான் மகேஷ். அதனாலதான் மீயையும் நம்ம கூட இந்தியா அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன் என்றான் சூர்யா. டேய் என்னடா சொல்ற என்று மகேஷ் கேட்க, ஆமா என்று சொல்லி கண் சிமிட்டினான் சூர்யா. தேங்க்ஸ்டா சூர்யா என்று அவனை கட்டிக்கொண்டான் மகி. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மீ கிட்ட பேசி அவ வாயால உன்னை லவ் பண்றாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க என்றான் சூர்யா. சரி. ஆமா, நீ வீட்ல உன்னோட கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டியா என்று மகேஷ் கேட்டான். இன்னும் இல்ல, இனிமேதான், நாம அங்க போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் என்றான் சூர்யா. எதுக்கு?
எல்லாரும் என்ன இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ இப்பவே சொல்லிடு. இப்ப சொன்னாலாவது எல்லாரும் என்ன போன்ல திட்டுவாங்க. நேர்ல போய் சொன்னா நீ ஏன்டா எங்ககிட்ட சொல்லலன்னு என்னை எல்லாரும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க என்றான் மகேஷ். சரி சரி, அப்பாட்ட நான் நடந்த விஷயத்த சொல்லிடுறேன், நீ பயப்படாத என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் சூர்யா. மகியும் தன் அறைக்குள் புகுந்தான். அதே நேரம் மீயும் நிலாவும் அவர்களின் அறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். மீயின் முகம் வாடி இருந்தது. அதை பார்த்த நிலா, மீ, ஏன் உன்னோட முகம் இவ்வளவு டல்லா இருக்கு? நீ இன்னும் நைட் நடந்ததை மறக்கலையா என்றாள். அது இல்ல நிலா, நீ இன்னைக்கு சூர்யா சார் கூட சேர்ந்து இந்தியா போயிடுவல்ல, இனிமே உன்னை திரும்பி எப்ப பார்க்க போறேன்னு கவலையா இருக்கு என்றாள். ஓ, அதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? பேசாம நீ என் கூட இந்தியா வந்துரு என்றாள் நிலா. என்ன விளையாடுறியா? நான் எப்படி வர முடியும் என்று கேட்டாள் மீ. எப்படின்னு உனக்கு தெரியாதா? மகி அண்ணாவுக்கு மனைவியாதான் என்றாள் நிலா. விளையாடாதடி என்று மீ சொல்ல, ஏய், நான் விளையாடல, உண்மைதான் சொல்றேன். உனக்கு தான் அவரை பிடிச்சிருக்குல்ல, அவர்கிட்ட உன்னோட லவ் சொல்லிட வேண்டியதுதானே என்றாள் நிலா. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நிலா, ஆனா அவர் என்கிட்ட ஃப்ரெண்டா தானே பழகுவோமான்னு கேட்டாரு. நானா போய் எப்படி அவர்கிட்ட என்னோட லவ் சொல்ல முடியும்? நீ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசு, அப்பதானே அவர் மனசுல உள்ளத சொல்லுவாரு. நீங்க 2 பேரும் இப்பவே தனியா சந்திச்சு பேசுங்க, அப்பதான் வழி பிறக்கும் என்றாள் நிலா. சரி என்று தலையசைத்தாள் மீ. சரி, நீ மாடிக்கு போ, நான் அண்ணா கிட்ட பேசி அவரை மாடிக்கு வர வைக்கிறேன் என்றாள் நிலா. என்று தலையாட்டி விட்டு மாடிக்கு போனாள் மீ. மகி மீயை பற்றி நினைத்துக் கொண்டே ஜன்னல் வழியாக கார்டனை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனின் போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். நிலா காலிங் என்று வந்தது. சொல்லு நிலா என்று அவன் சொன்னதும், அண்ணா, நீங்க மீயை லவ் பண்றீங்க தானே என்று கேட்டாள் நிலா. என்ன நிலா இப்படி கேக்குற? நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன் என்றாள் மகேஷ். அப்புறம் அவகிட்ட போய் உங்க லவ் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம்ல, அப்போ மீ நம்ம கூட வர வேண்டாமா என்றாள் நிலா. என்ன அப்படி சொல்லிட்ட? மீயும் நம்ம கூட வரான்னு சூர்யா சொன்னா என்று சொன்னான் மகேஷ். அது சரி, நீங்க கூப்பிட்ட உடனே இந்தியாக்கு வர்ற அவளுக்கு காரணம் வேணாமா? நீங்க லவ் பண்றது தெரிஞ்சாதானே உங்க லவ்வுக்காக உங்க கூட இந்தியா வருவா, இல்லாட்டி எப்படி வருவா? கண்டிப்பா வரமாட்டா என்று சொன்னாள் நிலா. ஐயோ, அவ நம்ம கூட கண்டிப்பா வரணும் என்றான் மகேஷ். அப்ப அவகிட்ட உங்க லவ் சொல்லுங்க என்று நிலா சொன்னதும், ஆனா எனக்கு பயமா இருக்கே என்றான் மகேஷ். எதுக்கு பயம்? உங்களுக்கு எப்படி மீய பிடிச்சிருக்கோ அதே மாதிரி அவளுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அதனால பயப்படாம ப்ரப்போஸ் பண்ணுங்க, அவ ஒன்னும் சொல்ல மாட்டா என்றாள் நிலா. சரி, நான் அப்புறமா சொல்றேன் என்றான் அவன். எப்பறமா? அந்த கதையே வேணாம், அவ மாடியில தனியா தான் இருக்கா, நீங்க இப்பவே போய் அவகிட்ட பேசுங்க. மாடிக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸா இருந்த நீங்க திரும்பி கீழே வரும்போது லவர்ஸா தான் வரணும் என்றாள். என்று அவன் சொல்ல, ஆல் தி பெஸ்ட் அண்ணா என்றாள். தேங்க்ஸ் நிலா, ஆனா என்று அவன் தயங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், மீ மாடியில உங்களுக்காக வெயிட்டிங். இப்ப இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணினா அப்புறம் லைஃப்ல எப்பவுமே நீங்க மீய மிஸ் பண்ண வேண்டி வரும் என்றாள் அவள். ஐயோ, அது முடியாது, நான் இப்பவே போறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு மாடிக்கு ஓடினான் மகி. இந்தியா ராசியின் வீட்டில் ரகுவும் ராகுலும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ராசி அவர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அக்கா, நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்பணும் என்று கேட்டான் ரகு. இதோ இப்ப கிளம்ப வேண்டியதுதான் ரகு என்றாள் ராசி. திரும்பி வர எத்தனை மணி ஆகும் என்று கேட்டான் அவன். புது இடம் ரகு, அதனால என்னால உறுதியா சொல்ல முடியாது, இன்னைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்றாள் அவள். அப்ப சரிக்கா, நானும் ராகுலும் இன்னைக்கு வெளியில போறோம், திரும்பி வர்றதுக்கு நைட் ஆயிடும் என்றான் அவன். அதை கேட்டதும், ஹை ஜாலி, நானும் மாமாவும் ஊரை சுத்தி பார்க்க போறோம் என்று துள்ளி குதித்தான் ராகுல். போயிட்டு வாங்க, ஆனா நோ ஐஸ்கிரீம் நோ சாக்லேட் என்று சொல்லிவிட்டு தனது பேக்கை எடுத்துக்கொண்டு ஸ்கூட்டியில் கிளம்பினாள் ராசி. சரியாக 8:20 மணிக்கு ராஜேஷின் வீட்டை அடைந்தவள் அந்த வீட்டை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்தாள். எவ்வளவு பெரிய வீடு, இவங்க பரம்பரை பணக்காரங்க போல என்று நினைத்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். அப்போது அங்கு வந்த வேலையாள் ஒருவன், யார் நீங்க, என்ன வேணும் என்றான். நான் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன் என்றாள் ராசி. ஓ, அந்த நர்ஸ் நீங்க தானா என்றவன், ஒரு நிமிஷம் இங்கே உட்காருங்க, நான் அம்மாட்டையும் ஐயாட்டையும் சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். ராசி அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். ஒரு நிமிடம் அந்த வீட்டின் உள்ளே தன் கண்களை சுழல விட்டாள். அந்த வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாயடைத்து போனாள். அப்போது அந்த வேலையாள் வந்து, மேடம், உங்களை அம்மா உள்ள கூப்பிடுறாங்க, இடது பக்கத்தில் உள்ள 2வது ரூம்ல தான் இருக்காங்க, போங்க என்றான். ராசி அவனிடம் தேங்க்ஸ் என்று சொல்லி சிநேகமாய் ஒரு புன்னகையை சிந்துவிட்டு அவன் காட்டிய அறைக்குள் சென்றாள். கதவு திறந்தே இருந்தது. மேடம், உள்ள வரலாமா என்றாள். உள்ள வாங்க என்று ஒரு ஆணின் குரல் கேட்டது. ராசி உள்ளே நுழைந்தாள். படுக்கையில் இருந்த ராஜேஷின் அம்மா அவளை கவனித்தார். அவரின் முகம் மலர்ந்தது. அவளை பார்த்ததும் பிடித்து போனது அவருக்கு. அரக்கு நிற காட்டன் சேலையில் தளர்வாக முடிய பின்னலிட்டு நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு வைத்து முகத்தில் எந்த ஒரு ஒப்பனையும் இன்றி சாந்தமான அழகுடன் இருந்த ராசியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார் ராஜேஷின் அம்மா.
ஆனாலும் அவருக்கு அவள் முகத்தில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல தெரிந்தது. ராசி அவரை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டு, வணக்கம் மேடம். வணக்கம் சார் என்றாள் புன்னகையோடு. அவள் சிரித்ததும் அவள் முகம் முன்பை விட இப்போது அழகாக தெரிந்தது. இப்போது அவள் முகத்தில் இருந்த குறை என்ன என்று புரிந்தது ராஜேஷின் அம்மாவிற்கு. அது அவளின் சிரிப்புதான். அதே நேரம் அவள் கழுத்தை கவனித்தார். அதில் கழுத்தை ஒட்டிய ஒரு மெல்லிய செயின் மட்டுமே கிடந்தது. அதை பார்த்ததும் அவருக்கு ஏதோ சற்று நிம்மதியாக இருந்தது. ராசி அவருக்கு வணக்கம் சொன்னதும், வாமா என்று முகம் முழுக்க புன்னகையோடு அவளை அழைத்தார் ராஜேஷின் அம்மா. தன் மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை ராஜேஷின் அப்பாவும் கவனிக்கத்தான் செய்தார். உன் பேர் என்னம்மா என்று அவர் கேட்க, ராசி என்றாள் அவள். நல்ல பேரு என்றார் அவர். நான் தான் இனிமே 1 மாசத்துக்கு உங்க ஹெல்த் பாத்துக்க வந்திருக்கிற நர்ஸ் என்றாள் ராசி. 1 மாசம் மட்டும் இல்லம்மா, நீ எப்பவுமே என் கூடயே இருந்து என்ன பாத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான் என்றார் அவர். ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? உங்க உடம்பு சீக்கிரம் சரியாகணும்னு நினைங்க. நான் கூடிய சீக்கிரம் இங்க வராம இருக்கணும்னு நினைங்க என்றாள் அவள். என் உடம்பு வேணும்னா சீக்கிரமா குணமாகணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ வரக்கூடாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன் என்றார் அவர். ஏன் அப்படி என்றவள் கேட்க, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பார்க்க நல்லவளா தெரியற என்றார் ராஜேஷின் அம்மா. என்னை பார்த்து 1 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன நல்லவன்னு நம்புறீங்க? அப்ப உங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் போல என்றாள் ராசி. உடனே ராஜேஷின் அப்பா, நீ நினைக்கிற மாதிரி என் மனைவிய அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது ராசி. என் மனைவி பயங்கரமான ஆளு. ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவா என்றார். அப்படியா மேடம் என்றவள் கேட்க, ஆமா, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ தங்கமான பொண்ணுன்னு என்றார். நீங்க கொடுத்தா மேடம் ரொம்ப நல்லவங்களா தெரியுறீங்க என்றாள் ராசி. எப்படி சொல்ற என்றவர் கேட்க, உங்க வீட்டை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு. ஆனா உங்களை பாத்துக்க வந்த ஒரு சாதாரண நர்ஸ் என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறீங்க, இதுலயே உங்க குணம் தெரியுது மேடம் என்றாள் ராசி. ராசி, எதுக்கு மேடம் அது இதுன்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன நீ அம்மானே கூப்பிடு என்றார் அவர். இல்ல மேடம், என்னோட தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் என்றாள் அவள். சரி சரி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடு என்றார் அவரும். தேங்க்ஸ் மேடம் என்றவள் தன் மொபைலில் தனது சீஃப் டாக்டர் அனுப்பிய டயட் சார்ட்டை ஓபன் செய்து அவளின் அன்றைய கடமைகளை குறித்து கொண்டாள். அதன்படி ராஜேஷின் அம்மாவிற்கு காலை உணவு தயாரானது. வேளையாள் ராசியிடம் உணவை கொண்டு வந்து கொடுக்க ராசி அதை எடுத்துக்கொண்டு அறைக்குள் போனவள் அதை ராஜேஷ் அம்மாவிடம் சாப்பிட கொடுத்தாள். பிறகு அவருக்கு தேவையான மாத்திரைகளை மருந்துகளை கொடுத்தாள். அதை அவரும் வாங்கி சமத்தாக சாப்பிட்டார். இதையெல்லாம் பார்த்த ராஜேஷின் அப்பா தன் மனைவியிடம், என்ன நாங்க மாத்திரை கொடுத்தா சின்ன பிள்ளை மாதிரி வேண்டாம் நடமுடிப்ப, இப்ப ராசி கொடுத்ததும் மறுப்பு சொல்லாம உடனே வாங்கி சாப்பிடுற என்று கேட்டார். எனக்கு ராசியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவ பேச்ச அப்படியே கேட்கிறேன் என்றவர் ராசியிடம் திரும்பி, ராசி இங்க என் பக்கத்துல வந்து உட்காரேன் என்றார். இல்ல பரவாயில்ல மேடம், நான் நிக்கிறேன் என்றாள் அவள். இதோ பாரு, நீ சொல்றத நான் கேக்குறேன்ல, அதே மாதிரி நான் சொல்றத நீ கேளு, உட்காருமா என்று சொல்லிவிட்டு அவளின் கையை பிடித்து இழுத்து பெட்டில் உட்கார வைத்தார் ராஜேஷின் அம்மா. எபிசோட் 300. ராஜேஷின் அம்மா ராசியிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அவளின் கையை பிடித்து தன் அருகே அமர வைத்தவர் பிறகு, ராசி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், என்ன தப்பா நினைக்க மாட்டியே என்று கேட்டார். ஏன் மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க என்றாள் அவள். உன்னை பத்தி சொல்ல என்றவர் கேட்க, என்ன பத்தினா என்று புரியாமல் கேட்டாள் அவள். உன்னை பத்தினா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, உன் ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காங்க, நீ எந்த ஊரு, இப்படி ஏதாவது சொல்லு என்றார். என் சொந்த ஊரு நீலகிரி, நான் சென்னையில செட்டில் ஆகி 2 வருஷம் ஆச்சு என்றாள் அவள். ஆமா, உனக்கு ராசின்னு பேரு வச்சது யாரு? இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கு என்று கேட்டார் அவர். எங்க அப்பா தான். நான் பிறந்தப்பவே ஒரு ராசி இல்லாதவள்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டு என் பேர்லயாவது ராசி இருக்கட்டுமேன்னு எங்க அப்பா எனக்கு இந்த பேரு வச்சிருப்பாரு போல என்றாள் அவள். ஏமா அப்படி சொல்ற? நீ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதும் உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு இருந்த கவலையெல்லாம் காணாம போச்சு. உன்னை போய் ராசி இல்லாதவன் சொன்னா யாராவது நம்புவாங்களா என்றார் ராஜேஷின் அம்மா. அவர் சொன்னதை கேட்டு விரக்தியாய் சிரித்தாள் ராசி. ஆமா, உன் அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க என்று அவர் கேட்க, எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க வேலை பார்த்த ஃபேக்டரியில ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல இறந்துட்டாங்க என்றாள் ராசி. கடவுளே, என்னம்மா சொல்ற என்று கவலையாக கேட்டார் அவர். ஆமாம்மா, அவங்க இறந்த பிறகு நானும் என்னோட தம்பியும் அனாதை ஆயிட்டோம் என்றாள் ராசி. அப்புறம் எப்படிமா நீங்க 2 பேரும் வளர்ந்தீங்க? சொந்தக்காரங்க வீட்லயா என்று அவர் கேட்க, இல்லம்மா, எங்க அப்பாவும் அம்மாவும் அந்த காலத்திலேயே காதலிச்சு ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க. அதனால எங்களுக்கு சொந்தம்னு சொல்ல யாரும் இல்ல என்றாள் ராசி. அப்புறம் எப்படிதான் வளர்ந்தீங்க என்று அவர் கேட்டதும், அம்மா அப்பா சாவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இழப்பீட்டு பணம் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு அப்புறம் சனி ஞாயிறு லீவ் நாள்ல
நான் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு 12வது வரைக்கும் படிச்சேன். அப்புறம் நீலகிரியில இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்லயே நர்சிங் படிச்சேன். எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சது. ஆனா எனக்கு போஸ்டிங் போடுறதுக்காக கேட்ட 1,00,000 ரூபாய் லஞ்ச பணத்தை என்னால கொடுக்க முடியல. அப்புறம் தனியார் ஹாஸ்பிட்டல்ல 5 வருஷம் வேலை பார்த்தேன் என்றாள். இந்த சின்ன வயசுல நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கியம்மா. கேட்கும் போதே மனசு வலிக்குது. ஆமா, உன் தம்பி என்ன பண்றான் என்று கேட்டார் அவர். அவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன். இப்ப பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான் என்றாள் ராசி. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று அவர் கேட்க, இல்ல என்றாள் ராசி. ஏன், உன் தம்பி தான் படிச்சு வேலைக்கு போயிட்டான்ல, நீ இப்பயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல என்று கேட்டார் அவர். அது முடியாது மேடம் என்று அவள் சொல்ல, ஏன் என்று கேட்டார் அவர். ப்ளீஸ் மேடம், அதை மட்டும் கேட்காதீங்க என்று ராசி சொல்லும் பொழுதே அவள் கண்கள் கலங்கியது. அதை பார்த்த ராஜேஷின் அப்பா தன் மனைவியை அதட்டினார். ஹே, ஏண்டி அந்த பொண்ணுகிட்ட தர்ம சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்கிற? பாவம், அவ கண்ணு கலங்குது பாரு என்றார். இல்ல சார், மேடம் எதுவும் தப்பா கேட்கல, அவங்க சும்மா யதார்த்தமா தான் கேட்டாங்க என்றாள் ராசி. ராசி, நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் மனசு கஷ்டமா இருக்குமா என்றார் அவர். மன்னிச்சுக்கங்க மேடம், தேவையில்லாம என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களையும் தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டேன். இத்தனை வருஷத்துல நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் என்னோட கஷ்டத்தை பத்தி சொன்னதே இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, நீங்க கேட்டதும் படபடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க என்றாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதோ பாரு, இனிமே நீயும் உன்னோட தம்பியும் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க இருக்கோம் உனக்கு. உனக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் எங்க கிட்ட கேளு, நாங்க பண்றோம் என்றார் அவர். பரவாயில்ல, நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள் ராசி. ராஜேஷின் அம்மா தன் கணவனை அழைத்தார். என்னங்க? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு தானே சொல்ல வர என்று கேட்டார் ராஜேஷின் அப்பா. இல்ல, இந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரேன் என்றார் அவர். உன் பையன்தான் ஏற்கனவே அந்த அணுவை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு திரியறானே என்று கடுப்பாக சொன்னார் அவர். அணுவா அணு, அவளும் அவ பேச்சும் இந்த ராஜேஷுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த பொம்பளை வில்லிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் என்று முணுமுணுத்தார் ராஜேஷின் அம்மா. பேங்காக், மணி 10. இன்று நிலாவும் மீயும் ஆபீஸ் வரவில்லை. சூர்யா மட்டும் ஆபீஸிற்கு சென்றவன் டியானை தனது அறைக்கு அழைத்து அவனிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு கிளம்பினான். அதே நேரம் மீயும் மகியும் மாடியில் சந்தித்துக் கொண்டனர். மகி மாடிக்கு வந்த பொழுது மீ மாடியில் நின்றபடி கார்டனில் இருந்த பூக்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். மகி அவள் அருகில் வந்ததும் என்று தொண்டையை கனைத்தான். அவனின் சத்தம் கேட்டு திரும்பினாள் மீ. அவள் எதிரில் மகி நின்றிருந்தான். ஹாய் மீ என்று அவன் சொல்ல, ஹாய், நீ ஆபீஸ் போலையா மகி என்று கேட்டாள் மீ. இல்ல என்று அவன் சொல்ல, ஏன் என்றாள் அவள். ஏன்னா அதை விட எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்றான் மகேஷ். அப்படியான முக்கியமான வேலை என்று அவள் கேட்க, மீ, நான் கிட்ட சொன்னனே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான் மகேஷ். நீ என்ன சொன்ன, எதை பத்தி கேக்குற என்று கேட்டாள் அவள். அன்னைக்கு உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட என் மனசுல உள்ளது சொன்னனே, அதுதான் கேக்குறேன் என்றான் அவன். ஹோ, அதுவா? ஆமா, அதை இன்னொரு வாட்டி சொல்லு என்றாள் அவள். அது அது என்று அவன் தயங்க, ஹே, தயங்காம சொல்லு என்றாள் மீ. அது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி என்று இழுத்தான் மகி. சொல்லு, கல்யாணம் பண்ணி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையா நிறைய குழந்தை பெத்துக்கலாமான்னு கேட்டேன் என்றான் மகி தயக்கமாக. அவன் சொன்னதை கேட்டு சிரித்தமே. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா மகி என்றாள். சொல்லு என்றதும், உலகத்திலேயே ஒன்ன மாதிரி எவனுமே ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டான், பட் ஐ லைக் இட். ஆனா எனக்கு நீ சொன்னதுல உடன்பாடு இல்ல மகி என்றாள் மீ. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா மீ என்றான் மகி வருத்தமான குரலில். ஹே, என்ன முழுசா பேச விடு. எனக்கு வெள்ளை வெள்ளையா நிறைய குழந்தையெல்லாம் பெக்க முடியாது. 2 குழந்தை போதும். ஒன்னு என்ன மாதிரி வெள்ளையா பெத்துக்கலாம், ஒன்னு உன்ன மாதிரி கருப்பா பெத்துக்கலாம். என்ன ஓகேவா என்றாள் அவள். மீ, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று அவன் நம்ப முடியாமல் கேட்டான். ஹேய், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தாண்டா புள்ள பெத்துக்கலான்னு சொல்றேன். போடா லூசு, நீ சரிப்பட்டு வரமாட்ட என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து 2 அடி நடந்து போனாள் மீ. உடனே மகி, மீ, ஐ லவ் யூ என்று கத்தினான். அவன் ஐ லவ் யூ என்று சொன்னதும் அப்படியே நின்றவள் திரும்பினாள். மகி அவள் கால் அருகில் ஒரு காலை மடக்கி மண்டியிட்டு ஐ லவ் யூ மீ என்றான். அதை பார்த்ததும் மீயின் முகம் மலர்ந்தது. உடனே அவளும் ஐ லவ் யூ மகி என்றாள் சந்தோஷமாக. மகி தன் மனதிற்குள் என் லவ் சக்சஸ் என்று குத்தாட்டம் போட்டான். பின்னர் அவளிடம், எனக்காக, என்னோட காதலுக்காக நீ என் கூட இந்தியா வரையா என்று கேட்டான்.
அவன் அப்படி கேட்டதும் மீ அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன மகி சொல்ற என்று அவள் கேட்க, ஆமா, நீ என் கூட இன்னைக்கு இந்தியா வரணும், வருவல்ல என்றான் அவன். என்ன கூப்பிடுறது என் மகியா இருந்தா நான் நரகத்துக்கு கூட வருவேன், உன் கூட உன் ஊருக்கு வரமாட்டனா என்றாள் மீ. தேங்க்ஸ் மீ என்றான் மகேஷ். எதுக்கு தேங்க்ஸ், நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன் என்றாள் அவள். அவள் அப்படி சொன்னதும் சந்தோஷப்பட்ட மகி மீ என்றான். என்றவள் கேட்டதும், நீ தப்பா நினைக்காட்டி நான் கொஞ்சம் எழுந்திருச்சுக்கவா என்று கேட்டான். என்ன என்று புரியாமல் கேட்டாள் மீ. இல்ல, நான் கொஞ்சம் எழுந்திருச்சுக்கவான்னு கேட்டேன். ரொம்ப நேரமா முட்டி போட்டுட்டு இருக்கேன், என்னால முடியல, முட்டி வலிக்குது என்றான் மகேஷ். அவன் சொன்னதை கேட்டு சிரித்த மீ, எழுந்திரு லூசு என்றாள். தேங்க்ஸ் டி ரசகுல்லா என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே எழுந்தான் மகி. இருவரும் எதிரெதிரில் மிக அருகில் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். மீ நான் கையை பிடிச்சுக்கவா என்று தலையை ஆட்டிவிட்டு தன் கையை அவனிடம் நீட்டினாள் மீ. அவளது வலது சுண்டு விரலை தன் வலது சுண்டு விரலோடு கோர்த்து கொண்டவன், மீ, எங்க ஊர்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் இந்த மாதிரி விரலை கோத்துக்கிட்டு அக்னிய, அதாவது நெருப்பு சுத்தி வருவாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்றவன் கேட்க, தெரியாது என்றாள் அவள். இந்த நெருப்பு சாட்சியா வச்சு நான் உன் கைய பிடிச்சிருக்கேன், இனி சாகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு புருஷன் தம் பொண்டாட்டிக்கு பண்ணி கொடுக்கற சத்தியம் அது. அதே மாதிரி அதோ அந்த சூரியனை சாட்சியா வச்சு நான் இன்னைக்கு உன்னோட கைய பிடிச்சிருக்கேன், இனி என்னோட வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்குமே இடம் இல்ல, நான் சாவர வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இப்ப நான் உன் மேல வச்சிருக்கிற இந்த காதல் குறையாம கடைசி வரைக்கும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் என்று மகி சொன்னதும் அதை கேட்டு மெய்யின் கண்கள் கலங்கியது. அவனை காதலோடு மகி என்று அழைத்தாள் மீ. நானும் அதே சூரியனை சாட்சியா வச்சு சொல்றேன், இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற எந்த ஆம்பளைக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல, என்னோட வாழ்நாள் முழுக்க உன்னோட மனைவியா உனக்கு உண்மை உள்ளவளா இருப்பேன் அப்படின்னு நானும் உனக்கு சத்தியம் பண்றேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் மகிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அவளை கட்டி கொண்டான். அவன் அப்படி செய்ததும், ஏய், அவள் அப்படி கத்தியதும் தான் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்தது அவனுக்கு. சட்டன் அவளை விட்டு நகர்ந்து சாரி மீ என்றான். எதுக்கு என்று கேட்டாள் அவள். ஏதோ சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு உன்னை கட்டிப்பிடிச்சிட்டேன், என்ன தப்பா நினைச்சுக்காத, சாரி என்றான் மகேஷ். எதுக்கு சாரி? இப்ப இல்ல மகி, இனி எப்பவுமே நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்லவன்னு. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட இன்னசென்ஸ் தான், அதை பார்த்துதான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். நமக்குள்ள இனிமே இந்த சாரிங்கிற வார்த்தையே வரக்கூடாது என்றாள் மே. அப்ப நீ என்ன தப்பா நினைக்கலையா என்று அவன் கேட்க, இல்ல என்றாள். அப்ப நான் உன்னை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கவா பிளீஸ் என்று கேட்டான் மகேஷ். அவன் அப்படி கேட்டதும் மீ வெட்கப்பட்டு கொண்டே என்று தலையை ஆட்டினாள். அவள் தலையை ஆட்டிய அடுத்த நொடி மகி அவளை காதலோடு இறுக்கி அணைத்து கொண்டான். அவனின் கைகள் அவளை ஆற தழுவின. மீயும் தன் முகத்தை அவன் மார்பில் புதைத்து கொண்டாள். இருவருக்கும் முதல் காதல், முதல் அணைப்பு. தங்களை மறந்து, சுற்றம் மறந்து, சுட்டெரிக்கும் வெயிலை மறந்து ஒருவர் பிடியில் ஒருவர் கட்டுப்பட்டு கிடந்தனர். இவர்களை பார்த்த சூரியனோ, அடப்பாவிகளா, நானே வெப்பத்தை அள்ளி கூட்டிட்டு இருக்கேன், எனக்கே உங்களையெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் அத கூட உணராம இப்படி மொட்டை மாடியில அடிக்கிற வெயில்ல கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்றீங்களே, நல்லா வருவீங்கடா என்று புலம்பிக் கொண்டிருந்தது. ராஜேஷின் வீட்டில் மதிய உணவை எடுத்துக்கொண்டு ராஜேஷின் அம்மாவின் அறைக்கு வந்தாள் ராசி. அவருக்கு உணவு பரிமாறியவள் அவர் சாப்பிடும் வரை பொறுமையாக இருந்து அவர் சாப்பிட்டு முடித்ததும் அவருக்கு தேவையான மருந்துகளை கொடுத்தவள் மேடம் என்று தயக்கமாக அழைத்தாள். என்ன ராசி என்று அவர் கேட்க, நான் கார்டன்ல உட்காந்து சாப்பிடலாமா என்று கேட்டாள் அவள். ஏன் கார்டனுக்கு போனோம், நீ எல்லார் கூடவும் சேர்ந்து டைனிங்ல உட்காந்து அவங்க கூட சாப்பிட என்றார் அவர். இல்ல பரவாயில்ல மேடம், நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ராசி. ஏமா, இவ்வளவு பெரிய வீட்டுல சாப்பாட்டுக்கா பஞ்சம், நீயே தனியா சாப்பாடு எடுத்துட்டு வர, பேசாம நாளையில இருந்து இங்கேயே சாப்பிடு, இதுவும் உன் வீடுதான் என்றார் அவர். ஐயோ பரவாயில்ல மேடம், நீங்க அப்படி சொன்னது எனக்கு போதும் மேடம் என்றாள் ராசி. ஏமா இப்படி எல்லாத்துலயும் பிடிவாதம் காட்டுற என்று கேட்டார் அவர். இதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல மேடம், இது என்னோட தன்மானம். என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்ச ஒரு பணக்காரர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். அன்னையில இருந்து என்னோட தகுதியை மீறி நான் எதுவுமே ஆசைப்படுறது இல்ல மேடம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தனது பேக்கை எடுத்துக்கொண்டு கார்டனுக்கு சென்றாள் ராசி. செல்லும் அவளையே விசித்திரமாக பார்த்தார் ராஜேஷின் அப்பா. அவருக்கும் ராசியை பிடிக்கத்தான் செய்தது. தன் மனைவியிடம் திரும்பி, நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த சின்ன வயசுல எவ்வளவு நிதானம் அவளுக்கு பாரேன் என்று பெருமையாக சொன்னார். ஆமாங்க, அவ ரொம்ப தங்கமான பொண்ணு, இந்த பொண்ணு மருமகளா போற வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்,
ஆனா நமக்கு தான் அதுக்கு கொடுத்து வைக்கல என்று புலம்பினார் ராஜேஷின் அம்மா. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.